கேசஸ் தான். என்னென்னா அது பார்த்திங்கன்னா, இந்த அரசியலும் ஒரு நிறுவனமும் ரெண்டும் ஒன்று தான். என்னென்னு பார்த்திங்கன்னா, துபாயில் இந்த நூனு கரீம் தலபாத் இவங்க தான், கரீம் இப்படி தலபாத் நூனு இவங்க தான் அந்த சாப்பாடு டெலிவரி பண்ணுறது எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கீட்டான்ற ஒரு நிறுவனம் வந்து இறங்கிச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த தலபாத்து நூனு கரீமு இதெல்லாம் எப்படி உண்மையிலே நான் சொல்கிறவங்க இவங்க தான். ஏதாச்சும் ஒன்று புதுசாக இறங்கிட்டேன்டா மற்ற நிறுவனம்லாம் எங்கேருந்து தேடுற மாதிரி இருக்கும். ஏன்டா அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த கீட்டா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒன்று அதை ஓடுறது கூட கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த கீட்டா பண்ணுறது 50% 30%ன்ற மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்குறான் ஒரு நிறுவனம். அதுவும் ஒரு அரசியல் மாதிரி தான். இப்போ டிஎம்கே அதிமுக இப்படி ஒரு அரசியல் இருக்குது எல்லாமே. அதே மாதிரி தான் இதுவும் கரீம் தலபாத் இப்படியெல்லாம் எல்லா நிறுவனமும் இருந்து வந்துருக்குது இங்கே. அதே ஒரு ஆள் வந்த உடனே மொத்த அந்த நிறுவனம்க்கே கொஞ்சம் இதாகிட்டு அதே மாதிரி தான் இதுவும் அரசியலும். தளபதி விஜய் வந்தார், அதுக்கு பிறகு பார்த்தா மொத்த கட்சிகளும் அவருக்கு எதிர்ப்பு காட்டுறவங்க இருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் கீட்டா வந்து இறங்கியிருக்கு துபாயில். ஃபுல்லாக அந்த எல்லா மக்களும் துபாயில் இருக்க மக்கள் எல்லாருமே அந்த ஒரு கீட்டா ஆப்பை தான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவன் கொடுக்குற ஆஃபர் அப்படி. அப்போ இப்போவே தெரியுதுன்னு சொல்கிறது, ஒரு அரசியலும் ஒரு நிறுவனம் எப்படி எதிர்ப்பு இருக்கும்ன்றது அது மாதிரி தான் இதுவும். ஓகே, பாய், டேக் கேர்.